ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நீட்டான ஃபினிஷ் வரதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஆக்சுவலி கஸ்டமர் வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து பார்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எனக்கு சில்க் காட்டன்லேயே வச்சு கொடுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து பார்டரை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு மீதி ஃபேப்ரிக்கை எடுத்து அவங்களுக்கு ப்ளவுஸை நான் நார்மலாக தைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க சைஸ் வந்து கம்மி தான். ஸோ அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து இன்னொரு நார்மலாக தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சில்க் காட்டன் எடுத்து கொடுத்துருந்தாங்களே அதில் ஜஸ்ட் பார்டரை வச்சு நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பார்டரில் நம்ம ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அவங்க ப்ளவுஸ் வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோவாக இருந்துச்சு. அவங்க ஒரு லைட் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எடுத்து வந்தாங்க. நான் கேட்டது சிஸ்டர் இது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, பரவாயில்ல, இல்லை நீங்கள் பார்டரை வச்சுருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்கும், ஸோ நான் இது நான் வியர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்காகவே நீங்கள் பண்ணி கொடுங்க. சாரீ வந்து எனக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி தான் நம்ம பண்ணியிருக்காங்க. நான் இதில் வந்து வீடியோஸே கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆரி ஒர்க் எப்படி போடணும், நார்மல் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி வந்து ஒர்க் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கோம். மேக்ஸி வந்து சாரிலேருந்து மேக்ஸி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஹெவி ஒர்க்லேருந்து சிம்பிள் ஒர்க் வரைக்குமே எல்லாமே என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட சேனலை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே ஏதாச்சும் தெரியல அப்படின்னு கேட்டால் கூட நான் வந்து இது வரைக்குமே நிறைய பேருக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட சேனலை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டுனா கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பார்டர் கேட்ட மாதிரி பார்டரை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு சில்க் காட்டன் இது ப்ளவுஸில் வச்சுட்டு நான் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டுக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் போட்டதெல்லாம் தெரியாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டில் போட்டுட்டு கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து லைனிங் ஆல்ரெடி வந்து ஸ்லீவ்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ சின்னதாக பஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வச்சுட்டு நம்ம வந்து மார்க் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்டில் கேட்டிருந்த என்ன விஷயம்னா, எனக்கு வந்து மார்க்கிங் சொல்லி கொடுங்க, மார்க்கிங் போடுங்க, ஒரு லாங் வீடியோ போடுங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு சைஸுக்குமே நான் போடலான்னு ஐடியாவில் இருக்குது. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன சேனல் நீங்கள் கண்டினியூஸாக என்னை வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம மார்க்லாம் பண்ணிவிட்டு ரிங்கில் வந்து போட்டுட்டோம், ஃப்ரேமில் போட்டுட்டு நான் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்பவும் சின்ன சைஸ் அவங்க. ஸோ அவங்களது 7 இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு விட்டுட்டு மற்றபடி இடத்துக்குலாம் நான் வந்து ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் நம்மளுக்கு அனுப்புகிற ரெஃபரன்ஸ் பிக் பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க ரொம்பவும் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அந்த எதுக்காக பார்டர் வந்து வைக்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பார்டருக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்காக தான். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த 2 இடத்துலையும் பார்டர் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபைனல் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ண சொல்லி கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு பார்த்தீங்கன்னா சேம் நான் என்ன ப்ளவுஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஒரு 10 நீடில்ஸ் வந்து நம்ம பீட்ஸ் போடுறதுக்கும் சரி போடுறதுக்கும் நீடிலும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா டயாலஜி சரியை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறேன். இது வந்து சிம்பா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் B7000 க்ளூ தான் நான் வந்து பேஸ்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனுக்கு. ஸோ B7000 க்ளூ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2mm பீட்ஸோ இல்லைனா நம்ம சுகர் பீட்ஸ் வேணாலும் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜரியால் ஒரு 3 லைன்ஸோ ஒரு 2 லைன்ஸோ நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். ஆக்சுவலி அந்த மாதிரி போடுறதால நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டியிருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் சரி 2 லைன்ஸ் கூட போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து உங்களால் போட முடியல, மிஷின் வந்து சின்ன மிஷினாக இருக்குது, மெரிட் மிஷின் அந்த மாதிரி இருக்குது, ஜாக் இண்டக்ஷன் மிஷின் வச்சு இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்து லைன் போட்டுட்டு ஃபுட்டரை வச்சு நீங்கள் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபுட்டர் இல்லைனா தான் 2 லைன்ஸ் மட்டும் போதும். ஸோ இது மாதிரி 2 லைன்ஸ் நான் இதுக்கு வந்து போட்டுக்கிறேன். ஸோ மினிமல் ஒர்க்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுட்டரை வந்து மேலே நகர்த்திட்டு அந்த ஸ்டிச் போடுறதுக்கு மேலே, அதாவது மினிமல் ஒர்க்கு கம்மியாக ஒர்க் இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் கூட ஸ்டிச் வந்து சின்ன சின்ன ஸ்டிச் போட்டால் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஸ்டிச் போடணும். இல்லைனா
வியர் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்க லைனிங் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஒரு வாஷ்லேயோ இல்லையோ நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வாஷில் டக்குன்னு அது வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் அந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஸோ ஜஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டேன். 2 லைன்ஸ் வந்து ஜெர்லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தேன் சிம்பா சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லாவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. நான் ப்ரிசோ தான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக ஆகுது ப்ரிசோவில், இந்த மாதிரி சுகர் பீட்ஸ்லாம் வந்து கருக்குது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதால சரி நான் கடையில் போய் ஷாப்பில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னால் சிம்பா வந்து அந்த மாதிரி இஷ்யூ வரல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த இஷ்யூ வரலை. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு மேலே அந்த பார்டருக்கு மேலேயும் நம்ம வந்து சுகர் பீட்ஸால் ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா குந்தன் ஸ்டோன் வந்து சாரீ வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் இருக்கிறதால நான் ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்குமே B7000 நல்லாவே இருக்குது. ஃபெவிக்ரிலும் நல்லா இருக்குது. பட் இது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிடும். நம்ம ஒர்க் வந்து பக்கத்தில் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே ஃபெவிக்ரிலில் வந்து ஒரு வாஷில் வந்து ஒரு சிலது வந்து எடுத்துகிட்டு வருது சொல்கிறாங்க கஸ்டமர். ஸோ அதனால் நான் வந்து B7000 நல்லாவே இருக்குது. இதில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அது இழையாக வரும்ல, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் மெட்டீரியல் வச்சுட்டு இல்லை ஃபேப்ரிக்கோ இல்லைனா லைனிங் ஏதாச்சும் மெட்டீரியல் எதாவது இருந்துச்சுன்னா வேஸ்ட் கிளாத் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒன்ஸ் அதை தொடச்சிட்டு ஜஸ்ட் அது மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இழையாக வராது. பக்கத்துலேயே வச்சுட்டு போட்டு பாருங்கள். ஸோ அங்கங்கே புட்டாஸுக்குமே நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு புட்டாஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பேஸ்டிங் ஒர்க் இருக்கோ எல்லாமே நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யாராச்சும் கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கேப் விட்ட இடத்துலலாம் நம்ம வந்து எட்ஜில் வந்து ஒரே ஒரு 3mm பீட்ஸு, அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வந்து ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? ஒன்றுத்துக்குமே நீங்கள் நாட் போட்டாலும் போடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது 4 சுகர் பீட்ஸ் போட்டுட்டு எட்ஜில் வந்து நம்ம 3mm வைக்கும்போது அதை ஃபுல்லாக லாக் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது லாக் இருக்கா இல்லையா 2-3 தடவை செக் பண்ணிக்கிங்க. அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டைம்ஸ் லாக் கூட போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காட்டுற மெத்தட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நாட் போட்டது. இப்போ காட்ட போகிறது பாருங்கள். ஒரு 4 இது போட்டுட்டு எட்ஜில் வந்து 3mm போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நல்லா லாக் டைட்டாக போட்டிங்கன்னா அது வந்து எடுத்துன்னு வராது. ஸோ சிங்கிள் பீட்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே புட்டாஸ் வைக்கும்போது இது வரைக்கும் எந்த இஷ்யூ வந்ததில்லை. ஸோ நான் ட்ரை பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த பிகினர்ஸாக இருக்கீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் வேணும், இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமருக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம எப்படி கீழே பார்டரில் என்ன பண்ணுவோம் அதே தான் மேலே இருக்க பார்டர்லையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த கேப் மட்டும் விட்டுட்டு வாங்க. அதுக்கு ஆக்சுவலி இன்ச்சு சைஸ்லாம் இல்லை, நம்ம வச்சு ஒரு சுகர் பீட்ஸ் அளவுக்கு அளவு வச்சு ஒரு 0.2 இல்லை 0.1 அளவுக்கு வச்சுட்டு சுகர் பீட்ஸ் போகிற அளவுக்கு நீங்களே ஒரு தோராயமாக, ஆக்சுவலி நான் இது வந்து ஒரு ரேண்டமாக தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் பட் கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டீங்க. அந்த இடையில இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் போகிற அளவுக்கு ஒரு கேப் விட்டாலே போதும். அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. இது வந்து நான் ரேண்டமாக தான் வச்சேன். ஸோ ஜஸ்ட்டு வச்சுட்டு அந்த எட்ஜில் இப்போ நான் லாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸால் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நீடில்ஸ்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கிங்க. ஒரு 10 to 15 நீடில்ஸ் நீங்கள் லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒர்க்கை சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் அதிகமாக வருது, எப்படி வந்து என்னால் டைமிங் வந்து கால்குலேட் பண்ண முடியல, அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கில் பண்ணுறதுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடலாம். ஸோ இப்போ நம்ம புட்டாஸ் வைக்கிறதுக்கு அந்த புட்டாஸ்க்கு பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து 3mm பீட்ஸ் வச்சுட்டேன். இது வந்து ஸ்லீவுக்கான ஒர்க்கு தான். இப்போ பேக் நெக்கில் அவங்க வந்து ஸ்வீட் ஷேப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட் ஷேப்லேயும் நம்ம சரியால் போட்டுட்டு சுகர் பீட்ஸால் ஒரு லைன் போட்டுட்டு குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கேப்பில் நம்ம வந்து சுகர் பீட்ஸு எட்ஜில் வந்து 3mm பீட்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பவும் கம்மியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1500க்குள்ளேயே முடிஞ்சிடும்.
ஒர்க்கு நம்ம பண்ணுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து போடுங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கோங்க. புட்டாஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இந்த மாதிரி 4 வந்து சுகர் பீட்ஸு, லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3 mm பீட்ஸ் நம்ம வைக்கிறோம். ஸோ சின்னதாக ஒரு புட்டாஸ் வேணும்னா இந்த மாதிரி புட்டாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கஸ்டமர் ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புனாங்க. அதில் இருக்க ரெஃபரன்ஸ் பிக் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ கஸ்டமர் என்ன ஒர்க் நம்ம கொடுக்குறாங்களோ, இப்போ ஒருத்தவங்க திண்டிவனத்துலேருந்து நம்மள்ட்ட வந்து கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன டிசைன் காட்டணும் அதை அப்படியே போட்டு கொடுத்துட்றீங்க. ஸோ அதனால் உங்களை தவிர நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு என்கிட்ட வந்து மேரேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ளவுஸ் கிட்ட வந்து அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து நலங்குக்கு அவங்க ரிசப்ஷன் சாரீ, அவங்க அம்மாவுக்கு ஒரு 2 சாரீ எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவங்க ரெஃபரன்ஸ் பிக்கில் என்ன காட்டுறாங்களோ அது வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும். ஸோ அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் லெவல் வந்து பில்ட் ஆகும். அப்போ வந்து அவங்க நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒர்க் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி ஒன் டைம் தான் என்கேஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மேரேஜுக்கு நலங்குக்கு ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணுறோம் அவங்களுக்கு. இவங்க ஆக்சுவலி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ப்ளவுஸ் கஸ்டமர். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க. அதேமாதிரி சோஷியல் மீடியாலுமே நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் ரீசெண்ட் டைமில் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ என்ன எதுனாலுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆர்டர்ஸ் எதுவுமே வராது தான். எனக்குமே ஆர்டர்ஸ் எதுவுமே வரலை. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க்கை நம்மளே நம்மளை தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும். யாரும் வந்து ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளே நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஒர்க்கு டைம் பத்தாது தான். பட் இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு 1 ஹவரோ இல்லை ½ அன் ஹவரோ ஜஸ்ட்டு சும்மா எடிட் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். அது மூலிமா நம்மளுக்கு பார்த்து ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆர்டர்ஸ் வந்து இப்போலாம் வருது. சோஷியல் மீடியாவில் உங்களை ஒர்க் வந்து பார்த்தோம். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம், ஆரி ஒர்க் பண்ணுறோம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒன்று கேட்லாக் ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வீடியோஸ் எடுத்து வச்சுக்கணும், ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணுறது, நான் பேசுறது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாகவும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்குது சொல்கிறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களை மாதிரி சப்போர்ட் இருக்கிறதால தான், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதால தான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால தான் என்னால் இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணினே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம பேக்குக்கு என்ன போட்டோமோ அதே சேம்லே தான் ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கோம். இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஹலோ வைஸ், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ இதில் வந்து ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளால் ஸ்டிச் போட முடியாது. ஏன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து தெரிகிற மாதிரிக்கும் ஸ்டிச் விழாது ஏன்னா கொஞ்சமாக இருக்கத்தால். ஸோ அதுக்காக என்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்டிச்சஸ் இந்த இதில் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு இந்த சைடு இப்படி வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டிச் சின்னதாக விழும். நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்டிச்சை சின்னதாக விழும்போது உங்களுக்கு ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஸ்டிச் வந்து தெரியாது. ஸோ இதில் வந்து ஸ்டிச்சஸ் விழுந்ததே தெரியல பாருங்கள். ஸ்டிச்சஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக விழுந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. மினிமம் ஒர்க்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதால உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துலாம் வராது, தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு சின்னதாக ஸ்டிச் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமமாக இருக்குது ஒர்க்கு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவும் இருக்கும். நம்ம வியர் பண்ணும்போது இந்த இடத்துல எடுத்துன்னு வராது. கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும். ஃபைனலி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். அவங்க ஆக்சுவலி சின்னதாக கொஞ்சம் பஃப் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து வேணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் இடையில் ஒர்க் எப்படி பண்ணுறது கூட என்னோட போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.